ஜான்சி. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி இளைஞர் ஆசிரியராக பணியாற்றுகிறேன். 2021-22 கல்வியாண்டு முதல் ஆன்லைன் கல்வி ரேடியோவை பற்றி என் தலைமை ஆசிரியர் மூலம் அறிந்து கொண்டு அதில் என் வகுப்பு மாணவர்களையும் பங்கு பெறச் செய்தேன். முதலாக நாங்கள் மின்னும் நேரம் அதில் ஆடியோக்களை என் மாணவர்கள் தங்களுடைய ஆடியோக்களை அதில் பதிவு செய்தார்கள். அவர்கள் பதிவு செய்த அந்த லிங்கை நாங்கள் பெற்றோர் மற்றும் பெற்றோருக்கு நாங்கள் அனுப்பினோம். அவர்களுக்கு உறவினர்கள் எல்லாருக்கும் அனுப்பும்போது இந்த அளவுக்கு இந்த பிள்ளைங்க பேசுகிறாங்களா அப்படின்னு எல்லாரும் சொல்லி அந்த பிள்ளைங்களும் அந்த பெற்றோர்களும் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அடுத்து பிள்ளைங்களுடைய வாசிப்பு திறன் இந்த ஆடியோக்களை அனுப்பும்போது உண்மையிலே முன்னேற்றம் அதிகமாகவே எங்கள் பள்ளியில் இருக்குது. வாரம் ஒரு வானம், அந்த வார என்ன தலைப்பு வரும் பிள்ளைங்க ஆர்வமாக கேட்குற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி இருந்துச்சு. ஒவ்வொரு இதுக்கும் தேடல், டீச்சர் இந்த வாரம் பாடலாம், என்னென்ன பாடலாம், இந்த தலைவர்களின் தலைப்புனா யாருடைய பற்றி பேசலாம் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுடைய ஆர்வம் ஆக்டிவிட்டியாக ரொம்ப செயல்படுறதை நாங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து தன்னம்பிக்கை, என் பிள்ளைகளுக்கு மேலே தன்னம்பிக்கை வச்சு நம்மளாலும் பேச முடியும், எந்த ஒரு போட்டியிலையும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ தான். எந்த ஒரு போட்டியிலனாலும் நிறைய அதிக மாணவர்கள் பங்கு பெற செய்வதற்கு இது எங்களுக்கு ஒரு உந்துதலாகவே பிள்ளைகளுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி பிள்ளைங்க அறிந்து கொள்றாங்க. இப்போ சுதந்திர தினம்னா இந்த சுதந்திர தினத்தில் யாரெல்லாம் இருக்கா, என்னெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு பிள்ளைங்களுக்கு கற்றுக்கொள்றதுக்கும் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ மூலம் தான் அந்த பிள்ளைங்க கற்றுக்கொண்டாங்கிறதுக்கு ஒரு இது. சான்றிதழ், பாராட்டு சான்றிதழை வாங்கும்போது பிள்ளைங்க நிறைய சான்றிதழ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லா ப்ரோக்ராம்லையும் தன்னுடைய பங்களிப்பை மாணவர்கள் அளித்துக்கொண்டே வருகிறார்கள். நிறைய சான்றிதழ் வாங்கினா பெரிய ஆளுநமா அப்படிங்கிற ஒரு உத்வேகம் என் பிள்ளைகளுக்கு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் தேடல், நிறைய தேடி எதாவது வித்தியாசமாக அவன் பேசணும், ஆடியோ பேசக்கூடாதுங்கிறதுலையும் பிள்ளைங்க ரொம்ப வேகமாக வளர்ந்ததற்கும் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ என் மாணவர்களுக்கு உதவி செஞ்சிச்சு. நாங்கள் நிறைய இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5-10 மாணவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய மாணவர்களோடு நாங்கள் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோவில் பயணிப்பது எங்களுக்கும் பெருமை, என் மாணவர்களுக்கும் ஒரு சந்தோஷம், உற்சாகத்தை தருகிறது. இன்னும் அநேக பங்களிப்பை எங்கள் பிள்ளைகள் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய முடிவு.